श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता आरावद् अध्यायं 35வது श्लोकम्। श्रीभगवानुवाच असंशयं महाबाहो मनो दुर्निग्रहं चलम् अभ्यासेन तु कौन्तेय வைராக்யேண ச கிருஹ்யதே. கடந்த வாரம் நம்ம இந்த 35வது ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை கொஞ்சமாக பார்த்துருக்கோம். இந்த தியான யோகம்னு சொல்லப்படுற இந்த 6வது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் தியான யோகத்துடைய பலம் எல்லாமே சொன்னதுக்கு பிறகு அந்த தியான யோகத்துடைய பலம் ஒருத்தனுக்கு கடிக்காமே ஏற்படாமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன பிரதிபந்தம் அப்படின்னது இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி அர்ஜுனன் ஒரு சந்தேகத்தினை தெரிவிச்சிட்டார். ஹே கிருஷ்ணா, நீ சொல்கிற இந்த யோகம் தியான யோகம் மனசனை நிகிரகப்படுத்துறது, புலங்களை நிகிரகப்படுத்துறது, மனசில் சமதர்ஷனம் అనేది ஏற்படணும் அనే இந்த யோகம் ரொம்ப கஷ்டமாக தெரிகிறது, சாத்தியப்படுற விஷயமாக தெரியலையே. காற்றுன்னு எப்படி கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அது எவ்வளோ அசாத்தியமோ இந்த மனசனை துர்நிகிரகம் செஞ்சலத்வாத் அஸ்திரத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்லோகங்கள் கூட அந்த மனசனை நிகிரகப்படுத்துகிற கஷ்டத்தினை பற்றி அர்ஜுனன் தெரிவிச்சிட்டான். அது கேட்டதுக்கு பிறகு பகவான் இந்த 35வது ஸ்லோகத்தில் பதில் கொடுத்தார். 2 முக்கியமான சாதனைகள் மூலமாக இது சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹே கௌந்தேயா அர்ஜுனா கேளுங்க, அது அசாத்தியமானது கிடையாது, ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும் அதுக்காக. அதனால் நீ சொல்கிறது கரெக்டு தான், ஒரு விதத்தில் கரெக்டு. ஹே மகாபாஹு, அசம்சயம் இந்த மனசனை நிகிரகம் பண்ணுறதுனேது. ஆனால் நான் சொல்கிறேன் பாரு, இங்கே 2 சாதனைகள் பகவான் சொல்கிறாரு. அந்த சாதனைகளை நம்ம கொஞ்சம் இன்றைக்கி சிந்திக்கிற முன்னாடி, இந்த மனசினால் அது பாட்டுக்கு அது நிகிரகத்திலோ இல்லை, அது யோகத்தின்னு புரிஞ்சுக்கல, சமத்துவ தரிசனம் பண்ணலன்னானு பரவாயில்ல, அதோடைய வேறு சைடு எஃபெக்ட்ஸ் மொத்தம் 4 விதமான எஃபெக்ட்ஸ் அந்த கண்ட்ரோல் பண்ணாத அப்படிப்பட்ட மனசு, இந்த யோகத்தின் அடையாத மனசு, அப்புறம் சமத்துவ தரிசனம் பார்க்க முடியாத மனசு அது செஞ்சலம் மட்டும் இல்லை அப்படின்னு மொத்தம் 4 விஷயம். ஒன்று இது அர்ஜுனன் முன்னாடி ஸ்லோகத்தில் தெரிவித்தது தான். செஞ்சலத்துவம் ஒன்று முதல்ல, ரொம்ப அன்ஸ்டடி. அடுத்தது பிரமாதி, பிரமதனசீலம். அது பாட்டுக்கு அப்படி அது இல்லாமல் என்ன பண்ணும், உடம்புன்னு அப்புறம் இந்திரியங்களின் எல்லாத்தையும் பலகீனப்படுத்தும். பல லோக விஷயங்கள் வஸ்துவின் மேலே மனசு அதுக்கு அடிமையாகிற மாதிரி செய்யும். அதனால் அது மனசு புலங்களையும் சரீரத்தினையும் கூட டிஸ்டர்ப் பண்ணுறதே பிரமாதி. அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு குணம் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கு, பலவத்தை. அது அவ்வளோ சீக்கிரமாக தந்து நாகவத் அப்படின்னு சொன்னார் அங்கே. அப்புறம் திருடம், அதுக்கு ரொம்ப பவர் இருக்குது, நமக்கு முடியலையே, நம்மளால் செய்ய முடியலையானே ஒரு மனசில் ஒரு துக்கம் ஏற்படுத்தும்.
அது அவ்வளோ பலமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது, திருடமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது. அதனால் அந்த சின்ன மழை பெய்யும்போது வர அந்த சின்ன பாம்பு இருக்கு பாருங்கோ, அது குட்டியாக தான் இருக்கும். தந்து நாகம் என்றார் சங்கரர் அதுக்கு. அது லீச் மாதிரி நினச்சிக்கோங்களேன். அது கல் வச்சு அடித்தாலும் என்ன தொடப்பம் வச்சு அடித்தா கூட அது ரப்பர் பிளாஸ்டிக் மாதிரி அப்படியே ஷ்ரிங்க் ஆகும் தவிர அது அது எந்த இடத்துல பிடிச்சிருக்கிறதோ அந்த பிடிப்பும் விடாது. அப்புறம் அது ரப்பர் மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும் தவிர அவ்வளோ சீக்கிரமாக அதனை கட் பண்ண முடியாது, கொலை பண்ண முடியாது, அங்கேருந்து எடுத்துட முடியாது. அந்த லீச் டைப் ஆஃப் இந்த மழை காலத்தில் வரும் சின்னது. அதனால் அந்த மாதிரி திருடமாகவும் இருக்குது, பலமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி அர்ஜுனன் என்ன தெரிவிக்கிறாருன்னா, எல்லாத்துலேயும் நெகட்டிவிட்டின்னு பார்க்குறான். நெகட்டிவாகவே பேசுகிறான். அதனால தான் இந்த நெகட்டிவாக பேசுறது பாசிட்டிவாக பேசுறது தான் சம்சாரிக்கு சந்நியாசிக்கு வித்தியாசம். சம்சாரி என்ன யார்? who finds some sorry for everything is called samsari. இவன் நெகட்டிவாக பார்க்குறது அன்றைக்கி சொன்னோம், ஸ்பெசிமிஸ்ட், ஆப்டிமிஸ்டாக இருக்க மாட்டான். சந்நியாசன் இங்கே ஞானி, யோகி, யோகாபியாசம் செய்கிறவனும் இவன் பாசிட்டிவாக இருப்பான், ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பான். அதனால் நம்ம சீக்கர்ஸோடைய அப்ரோச் எப்படி இருக்கணும், சாதகனோட அப்ரோச் எப்படி இருக்கணும். சாதகர்கள் தான் நம்ம இன்னும் போய் சேரலை, அடையலை, பூர்ணமாக நமக்கு புரியலே அண்ணான்னு கூட இந்த எப்படி இப்படி ஒரு ப்ராப்ளம்னு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு விஷயம் மேலே ஆதாரப்பட்டு தான் சாதகனுடைய குணம் இருக்கும். அது ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுதான் இங்கே அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்கிறார். அது கஷ்டம்தான், ஆனால் சாதிக்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. சரியான விதத்தில் பண்ணால் அது சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்பாசிபிலிட்டி అనేది இல்லாமல் 3 சொல்லுவோம் பொதுவாக. இந்த சம்சாரிகள்னா முக்கியமாக இந்த ஆத்ம வித்யா பிரம்ம வித்யக்கு வரும்போது இப்படிப்பட்டதெல்லாம் சொல்லுவோம். லோக விஷயத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் உளுந்து அதுக்காக உடைச்சிடுறோம், கஷ்டப்பட்டு செய்கிறோம். இங்கே முதல்ல என்ன சொல்லுவோம், இந்த நெகட்டிவ் பாவனை இருக்கிறவன் சார் அது முடியாது சார், கிருஷ்ணா உனக்குன்னா முடிஞ்சால் முடியலாம், எனக்கு முடியாதப்பா. அப்படி தானே லோகத்தில் நிறைய பேர் நம்ம குருவே உங்களுக்கு முடியும், நீங்கள் அப்படி தான், எங்கள் வீட்டுக்கு பாருங்க என்னுடைய கதை, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது சுவாமி, இப்படி தான் எல்லாரும் சொல்லுவோம் பொதுவாக. இந்த மாதிரி தப்பிச்சுக்கிறதுன்னு இல்லை, பலகீனமாக இந்த மாதிரி சொல்லவே கூடாது. முதல்ல குருவுக்கு சாத்தியமாகும்போது, ஒருத்தருக்கு சாத்தியமாகும்போது எனக்கு சாத்தியமாகும் எப்படி అనేది தேடணும் தவிர இம்பாசிபிள்னு சொல்லக்கூடாது. இது ஒரு நெகட்டிவ். அடுத்தது ரொம்ப 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 டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. மூணாவது ரொம்ப ரிஸ்கி சார், இந்த பிரம்ம வித்யா ஞானம் படிச்சுக்கிறது, ஒரு சத் சங்கத்துக்கு போகிறது, சிரவணம் பண்ணுறது, மனனம் பண்ணுறது, இதெல்லாம் பிரெயினுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இன்டலெக்டுக்கு திங்க் பண்ணுறதுக்கு, வார்த்தைகள் புரிஞ்சுக்கிறதுக்கு, விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா லோகம், விவகாரமாக, சரீரம், மனசு, புலங்களும் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் அப்படி இருக்காங்க. இப்படியெல்லாம் கான்ஃப்ளிக்ட் வந்துடும். இதில் ரிஸ்க்கு என்ன, உடனே பலம் ஒன்றும் கிடைக்காது. ஓகே, ஜோதிஷர்கிட்ட போனால் உடனே இது நடக்கும்னு சொல்லி அவன் ஏதோ கையில் விபூதியோ தாவீஸோ கொடுப்பானே, அந்த மாதிரி இல்லைன்னு அபிஷேகம் இது பண்ணுங்கோ, இது பண்ணால் இது சரியாயிடும் பரிகாரம், அந்த மாதிரி அது கூட நடக்குமானது நம்ம கண்ணுக்கு தெரியல, அதிருஷ்டமாக தான் இருக்காது. ஆனால் என்னமோ அது மேலே ஒரு மோசு. சரி, இந்த மாதிரி இங்கே இதில் இன்னொரு பாவனை என்னன்னு இப்போ 3 சொன்னான்னா, இம்பாசிபிள், டிஃபிகல்ட், ரிஸ்கி, இப்படியெல்லாம் சொல்லி இவங்க எனக்காக யாராவது பண்ணால் நல்லா இருக்கும். இது ஒரு ஃபிலாசபி, இது ஒரு டைப் ஆஃப் பாவனை.
எனக்கு பதில் நீ பண்ணு, எனக்கு பதில் அவங்களுக்கு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னு சொன்னால் பாருங்க, கர்மன்னா கர்ம யோகம்னு வச்சுக்கோங்க. கர்ம நம்ம தான் பண்ணணும். நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, நம்ம உட்காரணும், நம்ம கூட இருந்து நம்மளை தான் பண்ணணும். சரியா? அப்புறம் யோகம்னு சொன்னால் இது தியான யோகம், இந்த யோகம், அஷ்டாங்க யோகம், இது எல்லாமே கூட நம்ம தான் பண்ணணும், நான் பண்ணணும். சும்மா கேட்டதுனால இந்த ஆசனம் பண்ணால் இது பண்ணால் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் நீ பண்ணணும் இல்லையோ. ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்டதுனால மட்டும் வியாதி குணமாகாதில்லை, பண்ணணும். மூணாவது சாஸ்திரம் படிக்கணும். படிக்கணும்னு என்னது? நம்ம தான் படிக்கணும், நம்ம தான் கிளாஸுக்கு வரணும், புஸ்தகம் எடுத்துக்கிட்டு சத்சங்கத்தில் உட்காரணும். இப்போ இது கேட்டுட்டு நானே உட்காந்து நோட்ஸ் எழுதணும், பகவத்கீதை முன்னாடி வச்சுக்கணும், நானும் பண்ணணும். புரியுறதா? ஸோ நானும் பண்ணணும். இந்த மூணுத்தில் நம்ம பண்ணணும்னதுனால நமக்கு லேசினஸ்ஸு கஷ்டம் இருக்குது. ஏன்னா நமக்கு மனசு அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு உடனே ஓகே அன்னு சொல்லாது. ஆனால் ஒன்று என்னென்னா, அந்த உபாசனான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இந்த நமக்காக அடுத்தவங்களுக்கு பண்ணட்டும் అనేది ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் ஈடுபடுறோம். நான் சொல்கிற உபாசனை இப்போ லோகத்தில் இருக்கிற இந்த பக்தி, பூஜா, புனஸ்காரம், அபிஷேகங்கள் அதேன்னு இதுன்னு கோவில்லாவது எங்காவது வாத்தியார்னு கூப்பிட்டு பண்ணுறது. அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா சௌரியம், அந்த வாத்தியார்னு கூப்பிட்டுட்டா அவர் இவ்வளவுன்னு ஏதோ சொல்லுவார், அதுக்கு காசு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார், அவ்வளோ கொடுத்துட்டா போதும். அவரே மந்திரம் சொல்லி கோத்திரம் சொல்லி எல்லாம் சொல்லி நமக்காக அவர் பண்ணிவிடுவார். இதுதான் லோகத்தில் இப்போ நிறைய பேருக்கு. அதுக்கு தானே பாருங்க, கோவிலுக்கு போய் ஏன் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு கோவிலுக்கு போக வேண்டான்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜாக்கிரதையாக. தப்பான பாவனை எடுத்துக்கூடாது. கோவிலுக்கு போய் அங்கெல்லாம் இது எல்லாம் பண்ணி, ஏன்னா கோவிலில் போய் டிக்கெட் வாங்கி அர்ச்சனை பண்ணாத பகவானு கேட்பாரா? உனக்கு வீட்டில் மனசு மொத்தம் பகவானுக்கு அர்ப்பணை பண்ணி மனசார மனசில் நின்று அழுந்தோ சொல்லியோ பேசி பகவானுக்கிட்ட சங்கல்பம் எல்லாம் அவர் மேலே பாரம் விட்டுட்டு சரணாகதி பண்ணி நீயாவே நான் இப்படி உன்னை வேண்டிக்கிறேன், நீ வீட்டில் நின்று பூஜை பண்ண ஆகாதோ? வீட்டில் பூஜை பண்ண ஆகாதது அங்கே போய் டிக்கெட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தர் மந்திரம் படித்து சொன்ன ஆகுமா? அங்கே ஆகணுமான்னா இங்கேயும் ஆகணும். இப்போ அதில் என்னென்னா அதெல்லாம் செய்கிறாங்க, லோகத்தில் நிறைய பேர் அது செய்கிறாங்க. நான் எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா, இப்போ ஸ்டடி பகவத்கீதை இப்படி ஒரு ஸ்லோகமாக ஒழுங்க சாஸ்திரத்தின்னு படிக்கணும்னு நிறைய பேர் நிர்லட்சியம் பண்ணுவாங்க. அநேக வருஷங்கள் வாழ்க்கையில் நிர்லட்சியம் பண்ணி 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 எல்லாம் முடித்து டைம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஏதோ அடி தடி எல்லாம் வாங்கிட்டு மொட்டு வாங்கி அப்போ சரீரம் கேட்க மாட்டேங்குது, உலங்கள் சக்தி இல்லை, மனசுக்கு சக்தி இல்லை. அப்போ பகவத்கீதை கேட்கணும், நோட்ஸ் எழுதணும், ஒரு ஸ்லோகமாக இவ்வளோ நிதானமாக படிச்சுக்கணும், சிரவணம் பண்ணணும்னா சக்தி குறைஞ்சி போயிடுது. அதனால தான் தாமதம் செய்யக்கூடாதுன்னு விஷயத்துக்காக தான் சொல்கிறேன். எதுக்கு இப்போ இங்கே சொல்லணும்னு, அர்ஜுனன் பாருங்கோ, பகவான் சாட்சாத்து முன்னாடி நின்றுட்டு இத்தனை விஷயங்கள்னு எவ்வளோ அருமையாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் கூட அர்ஜுனா இஸ் நாட் ஏபிள் டு யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் யூட்டிலைஸ் பண்ணலன்னா இன்னும் நெகட்டிவாக தானே பேசுகிறானே. பேசலாமா? அப்படி நம்மளை மாதிரி தான். அதுக்கு தான் இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் இந்த யாரோ பண்ணுறாங்க நமக்கு அந்த பூஜை, ஜபம், ஹோமம், இவன்னா இது எல்லாத்துக்கும் நிறைய ஈடுபடுவோம். அங்கே பெரிய கூட்டமே இருக்கும். கஷ்டப்பட்டு அங்கேன்னா போய் அதுக்கு டைம் செலவு பண்ண வேண்டியிருக்கு, பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு, பண்ணுறோம். ஆனால் நம்மளாக பண்ண வேண்டாம், அவங்க யாரோ பண்ணிட்டோம். இதெல்லாம் பகவானுக்கு தெரியாத என்ன? உனக்கு எவ்வளோ பக்தி உள்ளே இருக்கேன்னு, நீ எவ்வளோ காசு செலவு பண்ணுற, எவ்வளோ பெரிய ஹோமம் யக்னம் பண்ண வைக்கிறேன்னு இது பகவான் பார்க்கவே இல்லை. இதெல்லாம் நம்ம கல்பிச்சு நம்ம செஞ்சுக்கிறது தவிர, உனக்கு மனசுக்கு நிம்மதி வேணுமுன்னா நேராக அந்த சாட்சாத் அந்தர்யாமியாக இருக்கிற அந்த உங்கள் இஷ்ட தெய்வத்தை அப்படியே ஆராதனை பண்ணிவிட்டு மந்திரம் சொல்லி ஜபம் பண்ணிவிட்டு அவர் ரூபத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தால் மனசுக்கு நிம்மதி வந்துச்சுன்னா எல்லாமே நடந்த மாதிரி தான். மனசு நிம்மதிக்காக தானே இது எல்லாமே, மனசுக்கு திருப்திக்கு தானே இதெல்லாம் பண்ணுறோம். சரி, இந்த மாதிரி லோகத்தில் இருக்குது.
அதனால் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் கூட இந்த அபியாச அண்ட் வைராக்கியனத்து கௌந்தேயான்னு பகவான் பதில் கொடுத்தார். போன வாரம் நான் படிச்சிருக்கேன். 2 விதமாக 2 அபியாசங்களை நான் 2 ஃபாலோ பண்ணால் அது சாதிக்கலாமான்னு சொன்னார். ஒன்று வந்து அபியாசம் பண்ணணும்னார். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 3 விதமான அதிகாரிகளுக்கு வந்து 3 லெவலில் விஷயங்களை கொடுக்கப்பட்டது. அது அஷ்டாங்க யோகம் மொத்தம் ஒன்றாதா 8 ஸ்டெப்ஸ் அப்படி இருந்தால் கூட அது என்னன்னா, முதல் வந்து அதம அதிகாரிக்காக இந்த 8 அஷ்டாங்கம் மொத்தம் 8ம் பண்ண வேண்டியிருக்கு. அஷ்டாங்கம் இந்த 8ம் பண்ண வேண்டியிருக்கு. யம நியமம், அவங்க இந்த ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் அதில். ஆனால் மத்தியம அதிகாரி கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கான் இவன் சொன்ன, இவனுக்கு வந்து அந்த நியமத்தில் சொல்லப்பட்ட தபஸ்வாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானம் அதுதான் கிரியா யோகா, இல்லைன்னா கர்மயோகன்னு சொல்கிறேன். கிரியா யோகன்னு வாங்க பதஞ்சலி யோக சாஸ்திரப்படி அது போதும். அந்த 3 சொல்லி கொடுத்தா அதிலே அவன் ஈடுபடலாம். மிச்சம் இல்லை ஆட்டோமேட்டிக் அவனுக்கு இருக்கே. ஸோ மத்தியம அதிகாரி. உத்தம அதிகாரிக்கு வந்து கேவலம் தாரணா தியான சமாதி சம்யமம் அது 3 போதும். அந்த அளவுக்கு அதிலேயே போதுமனி இருக்கிறவனுக்கு அவனுக்காக பேசப்படுறது இப்போ இந்த 6வது அத்தியாயம். அந்த திருஷ்டியில் எடுத்துக்கிட்டு பார்த்தா அபியாசேன து கௌந்தேயா, அபியாசத்தினால என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு சங்கரர் சித்த பூமௌ கஸ்யாஞ்சித் சமான பிரத்யாவிருத்தி சித்தஸ்ய. இந்த அபியாசம் అనేది என்னன்னா எல்லாமே பழக்கம் தானே, இதுக்கு வந்து ஹேபிட்ன்றோம். ஸோ அது வந்து சமான பிரத்யா, ஒரு மனசில் எண்ணத்தை நம்ம அப்படியே அது உருவாக்கி அது பலப்படுத்திட்டு அதுக்கு திருப்பி 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 கூட சொல்ல சொல்ல அது வந்து பலமாயிடும், அது வேலை செய்யும். அதுக்கு தானே 2வது அத்தியாயத்திலேயே பகவான் கிருஷ்ணர் வந்து தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத், அது ஞாபகம் இருக்கா? 8 படிகள் சொல்லியிருக்காரு. எது மனசில் திரும்பி திரும்பி நினச்சிக்கிறோமோ அது கெட்டதா நல்லதான்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ள வாசனைகள் ஏற்படும், ஹேபிட் ஏற்படும், பழக்கம் ஏற்படும். அதுதான் இங்கே வந்து இது செய்யணும்னு சொன்னப்போ நல்லது எது செஞ்சால் எனக்கு பிரயோஜனமனே ஒரு மனிதனுக்கு தெரியறமன்னா அதுக்கு அவனுக்கு விவேகம் இருக்கணும். சரியா? அதே மாதிரி அந்த விவேகமனே வார்த்தனை பகவான் வந்து இங்கே அபியாசமனை மாற்றி உபயோகப்படுத்திட்டார். புரிஞ்சுக்கோங்க. இப்போ கன்க்ளூஷன் அந்த வைராக்கியம் அபியாச வைராக்கியம் 2 பதங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டு நான் அடுத்த ஸ்லோகத்துக்கு போவேன். அப்புறம் ஸோ இந்த மாதிரி முதல் வந்து அபியாசம் అనేదాన్ని இன்ஸ்ட் ஆஃப் அபியாச வேர்டு விவேகத்தோட. சரியா? அந்த விவேகம் என்னன்னா நித்யா அனித்ய வஸ்து விவேகம் தானே. அதுதானே தத்துவபோதத்தில் படித்தோம். ஓகே, சாஸ்திரம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம், படித்து கேட்டு எது நித்தியம் எது அனித்தியம்னு. அப்போது அனித்தியமானது மேலே மனசுன்னு விட்டுட்டா அது பழகிறது, அதில் கஷ்டப்படுறோம். இப்போ நித்தியமான சத்திய வஸ்துன்னு தியானம் பண்ணணும், பரமாத்மா ஆத்மன்னு சொன்னால் அதுதான் சத்தியம் அப்படின்னு முதல்ல நித்தியம் என்னானது சத்தியம் என்னானது மனசில் நம்ம ஏற்றுக்கணும், ஒத்துக்கணும். இந்த ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் விவேகம். அந்த விவேகம் வந்து வளர வளர இன்னும் போக போக என்ன ஆகும்னு அதுக்கு பேர் தான் அபியாசம். மறுபடியும் கேளு, சந்தேகங்களை தீர்த்துக்கோ, செஞ்சுட்டே இரு அப்படின்றார். அப்புறம் வைராக்கியம் என்ன? திருஷ்ட அதிருஷ்ட இஷ்ட போகேஷு தோஷ தர்ஷனா புத்தி சாத் வைத்ருஷ்ணியம். இந்த வைராக்கியம் అనేది வந்து நமக்கு இஷ்டம், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் అనేది நமக்கு நிறைய ஏற்படுறதா மனசில். அந்த திருஷ்டன்னா இங்கே நடக்கிற பார்க்கப்படுற சுற்றி இருக்கிற விஷயங்கள். அதிருஷ்டன்னா மேலே ஸ்வர்க்கம் இருக்குதாமா, அதுக்கு இந்த ஹோமம் பண்ணால் அந்த யஜ்ஞம் பண்ணால் ஸ்வர்க்கம் கிடைக்கும், ஸ்வர்க்கத்தில் நல்ல சுகமாக இருக்கலாம், நிறைய நாள் வாழலாம், இப்படிலாம் இருக்குல்ல அதிருஷ்டமானது. மொத்தத்தில் என்னது? இஷ்ட போகேஷு,
எங்காவது நான் எனக்கு இஷ்டமான விதமான சுகத்தை அனுபவிக்கணும், இல்லை இந்த சுகம் பத்தாதுன்னு ஏதோ கேட்டிருக்க, அங்கே மேலே லோகத்தில் போய் அங்கே சுகம் அனுபவிக்கணானே இஷ்டபோகேஷு என்ன பண்ணணுமா? தோஷ புத்தி, அதில் இருக்கிற குறைன்னு பாரு, தர்ஷனம் பண்ணும். தோஷ தர்ஷனாபியாசாத், இது அபியாசம் என்றார் பாருங்க. தோஷ புத்தியோட பார்க்கணும் అనేది ஒன்று இருக்கு, தோஷ தர்ஷன புத்தி. ஆனால் இங்கே வந்து அபியாசம், அது திரும்பி 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 மனசு எப்பப்பெல்லாம் திரும்பி இது சத்தியம், இது உண்மை, இது உனக்கு சுகம் கொடுக்கும், இது நித்திய நிரந்தரமான உனக்கு சாந்தி, செக்யூரிட்டி, ஹாப்பினஸ் கொடுக்கும், பிஹெச்எஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுவனே உனக்கு தோணும் போதெல்லாம் ஏதாவது விஷயம் லோக்கல்து ஒன்று வந்து மனசனை டிஸ்டர்ப் பண்ணி டென்ஷன் பண்ணி கவலைப்படுத்துறது உடனே உடனே இதெல்லாம் சத்தியமானது, தோஷம் இருக்க இதில். அதனால இங்கே நம்ம ட்ரை பண்ணி நம்மளுடைய மனசு சாந்திக்கு இங்கே சாதிக்க வேண்டியது லோக விஷயங்களின் வச்சுக்கிட்டு ஒன்றும் கிடையாது. ஞானத்தினால மட்டும்தான் அந்தரங்கமாக அன்னி வனூச்சு அந்தரங்கமுன, அந்தரங்கத்தில் தேடி கண்டுபிடிச்ச நம்ம ஸ்வரூப சாந்தி ஆனந்தந்தான் பூர்ணமான ஒரு திருப்தி, பயரகித ஸ்திதி கொடுக்கும் தவிர. அதனால் அப்படிப்பட்ட தோஷம் இருக்குது, இதில் தோஷம் இருக்குது, இது நம்மாது, இது மேலே சாஞ்சிக்காது, இது மேலே உட்காராது. சொல்கிறோமில்ல நிறைய வாட்டி, அந்த குட்டி பறவை அந்த மரத்துடைய களை மேலே நிற்கும், காற்றுக்கு எவ்வளோ வீசிட்டு இருந்தாலும் அது வேறு உழைஞ்சு போகிறது ஏதாவது ஆகுறதுனா பட்டுன்னு பறந்து போயிடும். அப்படி தான் இந்த லோகத்தில் வந்து பற்று இல்லாமல் இருக்கணும், ஒட்டி ஒட்டாத மாதிரி இருக்கணும், சாஞ்சிக்காது, அதில் உட்காராது, சாஞ்சிக்கிட்ட உளுந்துரும் நம்மாதே. அப்படி இப்போ கன்க்ளூஷன் என்ன இந்த ரெண்டுத்துக்கு? வைராக்கியம் வந்து இப்படிப்பட்ட விவேகத்தினால் ஏற்பட்டால் அதே கரெக்டான வைராக்கியம். புரியுறதா? The dispassion born out of the discrimination is strong, good, useful. அப்படி இல்லாமல் வைராக்கியம் வந்து பிகாஸ் ஆஃப் தி டிப்ரெஷன், சரியா? பிகாஸ் ஆஃப் தி டிப்ரெஷன் இல்லைன்னு என்ன சொல்லணும்? பிகாஸ் ஆஃப் கம்பல்ஷன் அப்படி சொல்லலாம். ஏன்னா டிப்ரெஷன் என்ன எல்லாருக்கும் இல்லை சார், டிப்ரெஷன் ஒன்றும் இல்லை, கம்பல்ஷன்னால் வைராக்கியம். சரியா? இப்போது டயபெட்டிஸ் இருக்காதனால ஸ்வீட்ஸு சாப்பிடக்கூடாது, டயபெட்டிஸ் இல்லைன்னா கூட வயசுக்கு தகுந்த மாதிரி அது அப்புறம் ஓகே நாக்குன்னு கட்டுப்படுத்துறதுக்காக சாப்பிடாது, ரொம்ப ரொம்ப குறைச்சி சாப்பிடும். அப்படி கண்ட்ரோல் நியமம் இருக்கிறது அது வேறு. கம்பல்ஷனால் வியாதினால் டாக்டர் சொன்னதுனால எனக்கு கிடைக்காதனால முடியாதனால விட்டுட்டு அப்படி சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட வைராக்கியம் நித்தியமான வைராக்கியம் இல்லை, அது பர்மனெண்ட்டாக இருக்க போகிற வைராக்கியம் இல்லை, அது ஞானத்துக்கு உபயோகப்படாது. அதனால் அதையும் புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த விஷயத்தனே இங்கே சொல்லி அதுக்கப்புறம் 36வது ஸ்லோகம் கூட பகவானே பேசுகிறார். அது இப்போ படிக்கணும் நம்ம. இன்னைக்கு 36வது ஸ்லோகம். असंयतात्मना योगः दुष्प्राप इति मे मतिः वश्यात्मना तु यतता शक्यो वाप्तुमुपायतः. அப்படி சொல்லிட்டு அபியாச வைராக்கியம் பற்றி இதுதான் வழி அர்ஜுனா, வேறு வழி இல்லை. அதனால் இது எப்படியாவது புரிஞ்சுக்கிட்டு முதல்ல ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு இன்ட்ரெஸ்டோடு பண்ணணும். அபியாசம்னு சொல்லும்போது இதெல்லாம் கூட யாருக்கு கூட எது மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் பண்ணுறோம் நம்ம. அதனால் இந்த கான்சன்ட்ரேஷனும் அப்புறம் ஃபோக்கஸிங் த மைண்டு இதெல்லாம் கஷ்டமே கிடையாது, நமக்கு பிடிச்சதெல்லாம் அது பண்ணுறோம் இல்லையா அப்படி. அதனால் இது மனசுக்கு ஒருவேளை கஷ்டம் இதுன்னு சொன்னால் லோகத்தில் எல்லாருக்கும் அது காமன் ப்ராப்ளம் தான். மகாத்மார்கள் ஞானிகள் எல்லாம் அப்படி அபியாசம் பண்ணி தான் சாதிச்சாங்க அவங்க. அதனால் அசம்யதாத்மனா மேலே சொன்ன இந்த அபியாச வைராக்கியங்களை வந்து
அதனால அபியாச வைராக்கியம் இருந்து நல்லா பண்ணியிருந்த யோகத்தினை அபியாசம் பண்ணியிருந்த கரெக்டாக அவனுக்கு சர்வத்திர சமதர்சனமும் அண்ட் ஆத்மதர்சனமும் ஏற்படணும்னு சொன்னார் இல்லையா. அது ரொம்ப கஷ்டம்னு அர்ஜுனன் சொன்னான்னா, அது ஏன் கஷ்டம்னு சொன்னால் யாருக்கு கஷ்டம்? அது இந்த ஹேபிச்சுவல் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவனு கஷ்டம்னே சொன்னேன். ஏன்னா இது முன்னாடி எப்பவுமே ட்ரைனிங் கொடுக்கல. இந்த ஹேபிட் வார்த்தை பாருங்கோ, HABIT, அந்த ஹெச் எடுங்கோ, ஏ பிட் ரிமைன்ஸ், ஏ எடுத்துருங்கோ, பிட் ரிமைன்ஸ், பி எடுத்துருங்கோ, இட் ரிமைன்ஸ். அவ்வளோ கஷ்டம் அது. அதுக்கு தான் அபியாசம் பண்ண வேண்டியிருக்கு. சரியா? அபியாசம் అనేది ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. விடவே கூடாது. கண்டினியூஸ் கான்ஸ்டன்ட். அதனால தான் யோகாவுடைய பர்பஸே அதுதான். ஓகே, இது அப்படி அபியாசம் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும், தைரியம் வேணும்னு சொன்னால் சத் சங்கத்தினே அபியாசம் பண்ணிட்டே. சத் சங்கத்தில் இருக்கிறது படகு. உனக்கு மனசுக்கு வேண்டிய தெம்பு எல்லாம் கிடைக்கும். கேட்டுட்டே இரு. குருவுடைய உபதேசத்தினை விடாமல், ஒரு நாள் கூட விடாமல். கேப் வந்துச்சுன்னா பலகீனமாகிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய வீக்னஸஸ் பலகீனத்தோடு தான் இருக்கும். இப்போ அது எல்லாத்தையும் தாண்டி வரணும்னு சொன்னால் நமக்கு த ரெகுலர் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறது, சாதனை தேவைப்படுறது. அதனால தான் பஜகோவிந்தத்தில் சங்கரர் சொன்னார், சத் சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிश्चलतत्वं, निश्चलतत्वे जीवन्मुक्तिः. பஜகோவிந்தம். சத் சங்கத்தினால ஒருக்காகவும் இந்த வார்த்தை இது மனசில் அப்படி இருக்கணும். என்னுடைய தபஸ் சத் சங்கம், என்னுடைய சாதனை சத் சங்கம். அப்புறம் அந்த சத் சங்கத்தினாலேயே எல்லாமே சாதிக்கலாம். நிசங்கத்துவம் ஏற்படும். அனித்திய வஸ்து மேலே நிசங்கம் ஏற்படும். அப்படின்னு வைராக்கியம்னு பேசிட்டோம் இப்போது. அப்போ நீ பண்ண வேண்டிய அபியாசம் என்னென்னா சத்சங்க அபியாசம். சத்சங்கம் கேட்குறதே, சாஸ்திரத்தின்னு படிச்சுட்டே இருக்கிறதே, குருவுடைய உபதேசங்களை கேட்டுகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் அபியாசம். அதனால் அபியாசம்னா திரும்பி என்னமோ அது நிறைய வாட்டி இந்த சாஸ்திரம் இவ்வளவு படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட நிறைய பேருக்கு நடுவில் ஏதோ பண்ணிக்கலாம், ஏதோ பண்ணலாம், போகலாம்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நாள் படிக்கலை, என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி எல்லாம் டைவர்ட் ஆகி மனசு ஓடி போகும். அதனால தான் திரும்பி திரும்பி குரு கூட சொல்ல வேண்டியிருக்கு. சந்தர்ப்பம் வந்ததுனால இப்போ சொல்ல வேண்டியிருக்கு இன்னும். அதனால் நிசங்கத்துவம் ஏற்படும். எது மேலேருந்து? அனாத்மலேருந்து நிசங்கம் ஏற்படும், சத்து மேலே சங்கம் ஏற்படும். சத் சங்கத்வே நிசங்கத்துவம். அப்போ நிஸ்வங்கத்துவம் ஏற்பட்ட என்ன ஆகிடும்? நிர்மோகம். உன்னுடைய கன்ஃபியூஷனும் டெல்யூஷனும் சோக மோகம் எல்லாமே நீக்கப்படும். நிர்மோகத்வே என்னாச்சு? உள்ள கிளாரிட்டி நிశ్చల தத்துவம். தத்துவம் கிளியராக தெரியும். நீ ஸ்டெடியாகிடுற. அந்த ஸ்டடி நிశ్చల தத்துவமாக இருக்கிற மனசு பற்றி தான் இங்கே பகவான் பேசுகிறாரு. இது பண்ணாதவன் அசம்யதாத்மனா, இது ப்ராக்டிஸ் பண்ணாதவனும், கண்ட்ரோல் இல்லாதவனும். சரியா? ஓகே. சம்யமம்னா மேலே சொல்லிட்டோம், தாரண தியான சமாதி. இந்த எந்த அபியாசமும் கிடையாது. சாஸ்திரம் படித்து குரு கிட்டன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணதையும் கிடையாது. அதனால் அசம்யதாத்மனா, அன்கண்ட்ரோல்டு, இன்டிசிப்ளின்டு, அன்கல்ச்சர்டு. கல்டிவேட் பண்ணாத மனசு. நிர்மோகத்வே நிశ్చల தத்துவம். நிశ్చல தத்துவம் ஏற்பட்டால் ஜீவன் முக்தி. இப்பவே இங்கேயே ஃப்ரீடம். ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் த பாண்டேஜ், ஆல் த சாரோஸ், ஆல் த கன்ஃபியூஷன்ஸ், ஆல் த கர்மா. இப்போ இங்கே. அதனால தான் அசம்யதாத்மனா. ஓகே. யோக துஷ்பிராப இதி மே மதி. என்னோட அபிப்பிராயத்தில் நான் சொல்கிறேன், நீ கேட்டதுனால. அதனால் அபியாசம் வைராக்கியம் பண்ணால் சாதிக்கலாம் கிருஷ்ணா, அர்ஜுனா.
அது ரொம்ப ரொம்ப முடியாததானே முடிவுக்கு வராதே சரியா. அதனால் என்னோட அபிப்பிராயத்தில் என்னன்னு சொன்னால், இது சாதனை செய்யாதவனுக்கு, த பர்சன் ஹூ டசன்ட் வாண்ட் டு சேஞ்ச், நாட் ரெடி டு சேஞ்ச், அவனுக்கு கிடைக்காது. அதுதான் அசம்யதாத்மனா. ஆனால் இன்னொரு பக்கம் பாசிட்டிவாக சொல்கிறாரு, யார் வஷ்யாத்மனா து யததா, அவனுடைய மனசு, அவனுடைய தாட்ஸு, அவனுடைய புத்தி அவனுக்கு கண்ட்ரோலில் இருக்குது, விவேகத்தோடு இருக்குது, கமிட்மெண்ட்டோடு இருக்குது, அப்புறம் ரொம்ப திருடமாக இருக்குது, டெசிஷனாக இருக்குது, டிசைடடாக இருக்குது. குருவு சாஸ்திரம் என்ன இந்த மார்க்கத்தில் கொண்டு போகும் நம்பிக்கை இருக்கு, ரொம்ப ஆஸ்திக்ய புத்தியோடு இருக்கா. அதான் சங்கரர் சொல்கிறாங்க, ஆஸ்திக்ய புத்தி இவனுக்கு. வஷ்யாத்மனா து உண்மையாக அவனை யததா பிரயத்தனத்தினால, ஓகே, அவர் நிறைய நல்ல பிரயத்தனம் பண்ணி யாரும் அதுக்கு சிரமப்படுறானோ, அதானே சொன்ன மேலே, கர்மயோகா, நார்மல் யோகா, இதெல்லாம் ஞானம் படிக்கிறதுன்னு நம்ம தான் பண்ணணும், அதுக்கு சிரமப்படணும். யததா பை ஒர்க்கிங் ஹார்டு, கஷ்டப்பட்டு மறுபடியும் அதில் ஈடுபடுறதுனால உபாயத்தः ஆப்தும் சக்கியः. எஸ், அவனுக்கு அந்த உபாயம் தெரியணும். என்ன உபாயம் சார்? எந்த உபாயம்? ஏதாவது பெரிய பூஜை பண்ணணுமா, இல்லைன்னா ஏதாவது ஒரு தனிப்பட்ட கோயிலுக்கு போய் சுற்றணுமா, அப்புறம் இல்லைன்னா ஏதாவது தான தர்மம் பண்ணணுமா, ஏதாவது தீர்த்தக்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வரணுமா? இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கர்மத்துக்கு சம்மந்தப்பட்டது, அது கர்மத்திலேயே ஈடுபடுது. நம்ம பேசுகிறது ஞான விஷயம், மனசுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். மனசில் இருக்கிற இந்த குழப்பம் இது எல்லாமே போகணும்னா ஞானம் வரணும். அஜ்ஞானத்தினால தான் குழப்பம். அஜ்ஞானம் போகணும்னா ஞானம் வரணும். ஞானத்துக்காக சாஸ்திரம் படிக்கணும். சாஸ்திரம் படிக்கணும்னா குரு கிட்ட போகணும். குரு சொல்லபடி நடு, விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். ஏதாவது ஒன்றும் பண்ண வேண்டாம், காதில் போட்டு வாங்கிக்க முதல்ல, அப்புறம் சிந்தனை பண்ணு, அதிலேயே ஈடுபடு. அதே தான் தபஸு, அதே தான் தியானம், அதே தான் ஜபம், அதே தான் பூஜா, அதே தான் பக்தி. அதுதான் கொண்டு போய் நம்மளை கம்யத்தில் சேர வைக்கும். அதனால இது பாசிபிள். ஆப்தும் உபாயத்தா, அந்த உபாயம் అనేది தான் இங்கே டெக்னிக். அந்த யூ மஸ்ட் நோ தட் எது பண்ணால், நான் எங்கே போனால், எது படித்தா, எது தெரிஞ்சுக்கிட்டு, யார் எனக்கு உதவி பண்ணி என்ன கரையேற்றுவாங்க అనేది உனக்கு கிளியராக தெரியணும். இது உபாயம்னு சொன்னால், யூ மஸ்ட் நோ விச் இஸ் த ரைட் டைரெக்ஷன், யூ மஸ்ட் நோ விச் இஸ் ரைட் வே ஆஃப் ஒர்க்கிங். அதுக்கு எப்படி உடைக்கணும், எப்படி செய்யணும் అనేది. அதனால் ரொம்ப சிரமப்பட்டு வேறு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு பலதெல்லாம் செஞ்சுட்டு வேஸ்ட்டாக போகிறதுக்கு பதிலாக, ஓகே, யூ மஸ்ட் நாக் இட் ரைட் டோர், ஓகே, நாட் இன் த ராங் டோர். அது தெரியணும். அந்த தெரியறதுக்கு பேர் தான் விவேகம் இருக்கணும். அந்த விவேகம் இருக்கிறவனுக்கு உபாயம் இருக்கும். என்ன விவேகம்? சாஸ்திரமே சரணம், சாஸ்திர அத்தியனமே சரணம், சத்சங்கமே சரணம், குருவே சரணம், அப்புறம் பகவான் கொடுத்த அந்த ஞானமே சரணமனே பாவனை இருக்கணும். உபாயம் அதுதான். ஸோ உபாயத்தினால ஆப்தும் சக்கியா, பாசிபிள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் முடிச்சிட்டார். சரியா? ஸோ இதோட கீதா டீச்சிங்கு முடிஞ்சு போச்சு. இந்த என்னது டாபிக் முடிஞ்சது. கீதா டீச்சிங்னு இந்த டாபிக், ஞானம் தியானத்தினால் ஏற்பட வேண்டிய ஞான பலம், ஓகே, மெச்சூரிட்டி, அதுக்கு பிரதிபந்தம் என்னன்னு பேசிகிட்ருக்குறோம். அந்த பிரதிபந்தத்துக்கு நிவாரணத்தின்னு சொல்லிட்டார். அபியாச வைராக்கியன, அதே விவேக வைராக்கியம் என்றோம். அது சொன்னதுக்கு பிறகு கூட இப்போது, ஆனால் அர்ஜுனா ஒரு சந்தேகத்தோடு வரான். இப்போ பாருங்க, இதுதான் இன்னும் ஏற்றுக்கல. சந்தேகம் கேட்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் இவனுக்கு ஒரு சந்தேகம். இந்த 37லேருந்து 38, 39 3 ஸ்லோகங்கள் அர்ஜுனன் பேசுகிறான், ஒரு சந்தேகத்தினை தெரிவிக்கிறான். முதல்ல ஸ்லோகம் படிக்கிறோம். ஓகே, 37வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச அயதி ஸ்ரத்தயோபேதः
योगाश्चलितमानसः अप्राप्य योगसंसिद्धिं कां गतिं कृष्ण गच्छति. இதுதான் துரதிருஷ்டமான விஷயம். என்னென்னு அர்ஜுனனுக்கு அதான் சொன்னான் கொஞ்ச நேரம். பகவான் சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ணர் யோகேஸ்வரா பரமாத்மா முன்னாடி நின்றுட்டு ஞானத்தினை கொடுக்கும்போது அதுதான் குரு சாஸ்திரத்தினை சொல்லித்தராரே, இதுக்கு மேலே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அப்புறம் கிருஷ்ணன் நம்பி இருந்த பரமாத்மனை நம்ம கூட அப்படிதான் அர்ஜுனன் நிலையில் நம்மளை வச்சுக்கிறோம். பரமாத்மனை நம்பியிருந்த பகவான் மேலே நம்ம இருக்க பக்தி இருக்குன்னா பகவான் சொன்ன பேச்சு கேட்டோமா, பகவத்கீதை கேட்டோமா, பாகவத்தில் அவர் என்ன சொன்னார்னு கேட்டோமா? அவர் சொன்னது வேறு யாரும் சொன்னதில்லை, பகவானை நேராக சொல்லிட்டார், பேசிட்டார்ல. அதெல்லாம் கேட்கணும். அது எப்படி கேட்கணும்? இன்னொரு பகவான் ஈஸ்வரனே குருவாக நம்ம வாழ்க்கையில் குருமுகமாக பேசுவார். அப்போ கேட்கணும் அது. ஆனால் இவளை கேட்டுட்ருக்கிறா, ஆனால் உள்ள மாறுறதுக்கு இன்னும் ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் சந்தேகம். என்ன சந்தேகம்னா, கிருஷ்ணா இவளை என்கரேஜ் பண்ணி இவ்வளோ விதமாக சொன்னதுக்கப்புறம் கூட சரி நானும் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையே. ஆனால் அர்ஜுனன் இன்னும் நெகட்டிவாகவே இருக்கான், ஸ்பெசிமிஸ்டாகவே இருக்கான். அதுதான் தெரியுறது. அவனுக்குள்ளே இன்னும் அந்த நெகட்டிவிட்டி போல் ஸ்பெசிமிசம் போலனேது சொல்கிறது இப்போ 2 ஸ்லோகங்கள் வருது, சரியா? ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்கு, ஓகே, அது தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னா அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு. உள்ளே வந்த சந்தேகத்தின் வெளியில் இப்படி தெரிவிக்கிறான், எனக்கு இந்த ஜென்மத்தில் மோட்சம் வராது. நிறைய பாட்டு நம்மளுக்கு மாதிரி இதெல்லாம் சொல்கிறார். நடக்கிற காரியமாக என்ன? சாஸ்திரம் சிரவணம் அனே சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு டைம் கொடுத்துட்டு இதில் ஈடுபடுறது, மிச்சம் எல்லாம் பண்ணிக்க வேண்டாமா? மிச்சம் என்ன அதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். இப்படி மோட்சம் வந்தால் வரும், பகவான் இஷ்டப்பட்டால் கொடுப்பார். இப்படியெல்லாம் நம்மளை மாதிரி இந்த ஜென்மத்தில் மோட்சம் வராதுன்னு அர்ஜுனன் முடிவு பண்ணிட்டான். அதனால் நினச்சிக்கிறான் உள்ள மனசில், அவன் மனசில் இப்படி ஓடுறதை நினச்சிக்கணும், நான் திரும்பி ஜென்மிக்கணும், எனக்கு ஜென்மம் இருக்குது திரும்பி அப்படின்னு ஊகிக்கிறான். ஊகிச்சுட்டு அப்படி ஒருவேளை நான் திரும்பி பிறந்தால் மறுபடியும் இவ்வளவு சாதனை இதெல்லாம் இவ்வளவு படிக்கணும், ஓகே, இவ்வளோ படிக்கணும்னு சொன்னால் என்ன கிருஷ்ணன் என்ன சொல்கிறார்? அபியாசம்ன்றார். பூர்ணமான அபியாசம் எப்போ நான் பண்ண போகிறேன்? அப்புறம் எனக்கு வைராக்கியம் பூர்ணமாக எப்படி வரும்? சரியா? அதனால் அப்போது நான் அப்படி திரும்பி மொத்தம் படிக்கணும், முதல்லேருந்து படிக்கணும், திரும்பி இப்படியெல்லாம்னு சொன்னால் சிரவணம் சத்சங்கமனே. அப்புறம் சப்போஸ் அப்படி நடக்கலை, இந்த ஜென்மத்தில் மோட்சம் வரலன்னா அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் என்னோடய கதி என்ன? நான் எங்கே போய் எப்படி பிறக்க போகிறேன்? என்ன ஆகும்? இந்த ஜென்மத்தில் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமா? சரியா? நிறைய வாட்டி அப்படி ஆகும். நிறைய பேருக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆசை வரணும், எது சாஸ்திரம் படிக்கணும்னு. சாஸ்திரம் படிக்கணும்னு ஆசை வந்தால் கூட குரு கிடைக்க மாட்டார். குரு கிடைச்சா கூட சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்க குரு கிடைக்க மாட்டார். இப்படி சரி ஏதோ குரு கிடைச்சாச்சு சாஸ்திரம் அப்படியான்னு சொல்லிட்டு இருந்தால் நடுவில் உடம்புக்கு முடியாமல் ஆகிடுது. இல்லைன்னு திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. இல்லைன்னு ஏதோ குடும்பத்தில் ஒரு பெரிய கொஞ்சம் கஷ்டமான பிரச்சனை நிற்கிறது. அதனால் அப்படி நிந்தி போகிறது. அந்த நிந்தி போகிறது, அந்த தடம் பல வருடங்களே நம்மளை தூரம் பண்ணிடும். இதெல்லாம் நம்ம கையில் இல்லாத மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட, நமக்கு ஆசை இருந்தால் கூட சிலது நடக்க விடாத மாதிரி சிலது நடக்கிறது. அதையும் மனசில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நினச்சிட்டு ஆக்சுவலாக அவனுக்கு இந்த உள்ள சந்தேகம், நான் திரும்பி பிறக்க போகிறேன், பிறந்தால் என்னுடைய கதி என்ன, நான் எங்கே எப்படி பிறக்க போகிறேன், எனக்கு இந்த ஜென்மத்தில் மட்டும் மோட்சம் வராது. நம்மளுக்கும் அப்படிப்பட்ட சந்தேகங்கள் வரும். சாதனை ஆரம்பத்தில் வித்தியார்த்திகளுக்கு சீக்கர்ஸுக்கு வரும்.
அப்படி இன்டைரக்டாக இது அவனுக்காக கேட்க வேண்டியது இன்டைரக்டாக அப்படி சொல்லாமல் பொதுவாக கேட்குறான். என்ன பொதுவாக? இந்த யோகத்தின்னு சாதிக்க முடியல, ஒழுங்காக ஃபுல்லாக படிக்கலை, நல்லா தெரிஞ்சுக்கலை, சாஸ்திரத்தில் குரு சொல்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனுக்கு நானும் இன்னும் வரலை, எனக்கு உத்தம அதிகாரி ஆகலை. சரி, உத்தம அதிகாரியாக இருந்தால் கூட எனக்கு பூர்ணத்துவம் வந்துச்சு, ஸ்வரூப சாட்சா்காரம் அனுபவம் வந்ததுன்னே விஷயம் தெரியலன்னா அப்போ இந்த யோகம் செஞ்சு கர்மயோகமோ, இங்கே யோகம்னா கர்மயோகமோ இல்லைன்னா இந்த தியான யோகமோ ஞான யோகமோ இதெல்லாம் செஞ்சு யோக பிரஷ்டன் ஆயிடுவானோ. నేను பிரஷ்டன்னா யோகத்தில் வந்து உளுந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பதங்களை பாருங்கோ. அதனால் இவ்வளோ பயம் உள்ளே வச்சுக்கிட்டு ஹே கிருஷ்ணா கொஞ்சம் சொல்லப்பா, அதனால தான் ஹே கிருஷ்ணா அப்படின்னு தொடங்குறார். என்னன்னா அயத்திஹன்னா நீ சொன்ன மாதிரி அவ்வளோ அபியாசம் பண்ணி பூர்ண பிரயத்தனம் பண்ணலன்னா அல்ப பிரயத்தனம் செஞ்சவனும் சரியா, அல்ப பிரயத்தனக இல்லைன்னா அப்பிரயத்தனவான, பிரயத்தனமே பண்ணாதவனும் இல்லை, பிரயத்தனம் பண்ண ஆனால் பூர்ணமாக அவனும் பரிபூர்ணமாக பண்ணல. அயதிஹி எதிஹி யத்தனம் பண்ணாதவன். அப்புறம் ஸ்ரத்தையா உபேத ஸ்ரத்தையா உபேதா. ஆனால் இவனுக்கு நல்ல ஸ்ரத்தை இருக்கு. இப்போ சொன்னானே ஸ்ரத்தை இருக்கு அப்படின்னா படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நிறைய பேர் அப்படி தான், எனக்கு வரலாமன் தான் இருக்குது மாஸ்டர் எல்லா கிளாஸுக்கும், ஆனால் வர முடியல. ஓகே, ரெகுலராக கேட்கலாமன்னு இருக்க முடியல. இதுதான் யோகா பண்ணால் நல்லது தான், உடம்புக்கு எனக்கு தெரியும், ஆனால் பண்ண மாட்டேன். நல்ல சாத்விக ஆகாரம் எடுத்துக்கிட்டால் நல்லதே புத்திக்குன்னு சொன்னாங்க, நல்லது தான் ஸ்ரத்தை இருக்கு, ஆனால் பண்ண முடியல. சரி, நல்லா இப்படி ஸ்ரத்தை இருக்கிறவன் வந்து பல அநேக வேறு காரணங்கள்னால சொன்னானே, பிராரப்தத்தினால என்னென்ன காரணங்கள் வருதும் தெரியாது, சொல்ல முடியாது. சரியா, நாளைக்கு என்ன ஆகும் அப்புறம் என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும்போதோ எப்படி தான் இது சாதிப்போம்னே எனக்கு. அதனால் அர்ஜுனனுக்கு வர சந்தேகம் சகஜமாக நிறைய பேருக்கு வர சந்தேகம்தான். இப்படி பல காரணங்களான அபியாசம் செய்யாமல் போன அவனை வந்து ஓகே, அவனுக்கு ஆஸ்திக புத்தி இருக்குது, சாஸ்திரத்து மேலே ஸ்ரத்தை இருக்குது. இது எப்படி சொல்லணும்னா, இப்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் பகவான் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா? பொதுவாக இந்த நாட்டில் பிறந்த நிறைய பேருக்கு நமக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. சாஸ்திரத்து மேலே அவ்வளோ ஈடுபாட்டு இருக்கோ இல்லைன்னையும் பகவான் மேலே நம்பிக்கை இருக்குது. அப்புறம் பூஜா புனஸ்காரங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. அப்புறம் சாஸ்திரம் என்னமோ வேதம் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவில்கள் இது எல்லாத்து மேலே அந்த நம்பிக்கை இருக்கிறது ஆஸ்திக புத்தி தானே. அப்படி ஆஸ்திக புத்தி இருந்தது, ஆனால் சாதிக்க முடியலை. அதுக்கு காரணம் ஒன்று வந்து சரியான விதத்தில் பிரயத்தனம் பண்ணல, சரியான வழிக்கு வந்து கூட பிரயத்தனம் அவ்வளோ பலமாக பூர்ணம் இல்லை, அபியாசம் பத்தலை, டைமும் பத்தலை. அதையும் சொல்லணும், வாழ்க்கையில் ஆயுஷ் வந்து டைம் பத்தாது. ஏன்னா நமக்கு உள்ளே இருக்கிற அழுக்குன்னு சுத்தப்படுத்திட்டு அந்த மனசுன்னு ட்ரெயின் பண்ணி அந்த ஞான நிஷ்டையில் நிற்க வைக்கணும்னு சொன்னால், அதான் சுவாமி சொல்கிறோம் 24/7 ஈடுபடணும். அது எப்படி 24/7 சாத்தியமானது, அந்த டெக்னிக் என்னன்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய டெய்லி ரொட்டீன் அனுஷ்டானத்தினை ஏற்படுத்திக்கணும். அப்படிப்பட்ட அந்த யோகாத்து செலித்த மானசக, முந்தாவது ஸ்லோகத்தில் அவர் அர்ஜுனன் சொன்னா இல்லை, அந்த யோகத்தில் ஒன்று மனசு செலிச்சு போயிடுச்சு. யோகாத்து செலித்த மானசன்னா பிரஷ்ட ஸ்பிருதைய, அவனுக்கு எது நித்தியம், எது சத்தியம், எது முக்கியம், எது வந்து ஸ்ரேயஸ், எது பிரேயஸ் అనేది மறந்து போச்சுங்க. லோகத்தில் நமக்கு நிறைய பேருக்கு அப்படி தான். ஓகே, இந்த மனுஷ ஜென்மன்னு சொன்னால் ஏதோ நிறைய சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்புறம் நிறைய போகங்கள் அனுபவிச்சுட்டு ஏதோ அப்படி உடம்பு விட்டுடுறது சத்து போகிறதுன்னு நினச்சிக்கிறேன். காவோ பீவோ மஜா கரோ ஃபீர் மரோ அப்படியானு தான் நமக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த மனுஷ ஜன்மத்தோடைய, அதான் விவேக சூடாமணத்தில் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். மனுஷத்துவம் முமுட்சத்துவம்
மனுஷ ஜன்மத்துடைய முக்கியத்துவம் மறக்கிறோம் அடிக்கடிக்கு. அதுதான் பெரிய தவறு. நம்முடைய லட்சியம் என்னன்னு மறக்கிறோம், தவறு. அப்போது அந்த விவேகம் அபியாசம் பண்ணுறதையும் மறக்கிறோம், அதில் டிலே பண்ணுறோம், தாமதம் செய்கிறோம். அனாத்ம அனித்திய விவகார விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். சத்திய நித்திய வஸ்துவான ஆத்ம ஜான விஷயத்துக்கு அஜானத்தை நீக்கணும், ஞான எனக்குள்ள உதயிக்கணுமனே அந்த ஆசை அதுக்கு தீவிரமாக முக்கியத்துவம் கொடுக்கலை. அப்படிப்பட்டவன் அப்பிராப்பிய யோக சம்சித்தியம், இவன் யோகத்துடைய அந்த பின்னக்கல் சமயக் தர்ஷனம் தான். யோகான்னா என்ன கன்க்ளூஷன் என்ன சொன்னார் பகவான்? சர்வத்திர சமதர்ஷன ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷன. அந்த சமதர்ஷனம் ஆத்ம தர்ஷனம் இவனுக்கு கிடைக்கலை, சமயக் தர்ஷனம் ஏற்படலை. அப்படி ஏற்படாதவனுக்கு காம் கதிம் கச்சதி சக, அவனு என்ன ஆயிடுவான்? இந்த ஜென்மத்தில் ஆஸ்திகனாக தான் இருக்கான். ஓகே, நல்ல கொஞ்சம் எல்லாம் பண்ணுறான், நல்ல விஷயங்கள் பண்ணுறான். கர்மயோகம் மூலமாகவோ, சேவை மூலமாகவோ, சர்வீஸ் மூலமாகவோ, பூஜா புனஸ்காரம் மூலமாகவோ ஏதோ நல்லதே செய்கிறதெல்லாம் தர்மம் அப்படி இப்படி பூர்ணமாக பண்ணலன்னு பண்ணுறான். ஸோ ஆஸ்திக புத்தியோடு இருந்து இப்படி இல்லை, யோகத்தில் பாதியெல்லாம் படிச்சுக்கிட்டு பாதி கிளாஸுக்கெல்லாம் சாஸ்திரம் அறக்குறையாகவே படிச்சுட்டு இருந்தான். ஆனால் முயற்சி ஃபுல்லாக பண்ண முடியல. இப்படிப்பட்ட இவனுக்கு என்ன ஆகும் அடுத்த ஜன்மத்தில்? அப்படின்னா இந்த ஜன்மத்தில் முடியுமோ இல்லையோன்னு சந்தேகம் வந்துச்சு. சரியா? அதுக்கு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு உள்ள மனசில் இருக்கிற இந்த ஸ்பெசிமிசம், நெகட்டிவிட்டி, அவனுடைய ஸ்பெசிஃபிசம்னா நான் திரும்பி பிறக்க போகிறேன், அதனால் எப்படி என்ன ஆகும்னு உனக்கு ஏதாவது தெரியுமா, அந்த விஷயம் கொஞ்சம் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இன்னும் அந்த அவனுக்குள்ளே இருக்கிற இந்த சந்தேகத்தினை இன்னும் கொஞ்சம் விஸ்தரித்து திரும்பி பேசுகிறான், சமர்த்தனம் பண்ணிக்கிறான். சமர்த்தனம் பண்ணிக்கிட்டு அது என்ன ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுமா? சரி அப்படின்னு சொல்கிறேன். 38 படிக்கிறோம் பாருங்க. கச்சின்னோ பய விப்ரஷ்டः சின்னாப்ரமிவ நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரம்மண பதி. இங்கே பதத்துடைய அர்த்தத்தினை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க விஷயம், ஒரு முக்கியமான பாயிண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மனுஷனை பற்றி சொல்கிறேன், ஆஸ்திகனன். இவன் சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியான யோகம் ஞான யோகம்னு சொல்லிட்டு குரு கிட்ட கர்மத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விரமிச்சுக்கிட்டு கர்மத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காமே இது முன்னாடி பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு நித்திய நைமித்திக அப்புறம் பராட்சித்த பரிகார கர்மங்கள் இதெல்லாத்தில் ஈடுபடாமல் கேவலம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களுக்குள்ளதாக சாஸ்திர ஸ்ரவணத்திலே குருவுடைய சேவையிலேயே ஈடுபட்டுட்டு அவனும் வீட்டில் அவனுடைய இது பண்ணிக்கிறான், மனனம் ஸ்ரவணம் அத்தியனம் இது பண்ணுறான். அப்போ என்ன ஆயிடுச்சு, கர்மங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டா, குறைச்சிட்டான். இப்போ ஞானத்துக்கு வந்தான். ஆனால் இங்கே ஞானத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஞானமும் இவனு பூர்ணமாக அடையலை. இப்போ இவனுக்கு அந்த கர்ம ஒழுங்க அதே செஞ்சுக்கிட்டு அப்படி இருந்து அந்த கர்ம பல ரூபமாக வர ஸ்வர்கதி நாஸ்தி. கர்மத்தினு நல்லா ஈடுபட்டு அந்த நிறைய கர்மங்கள் அதெல்லாம் செஞ்ச தெய்வ கர்மங்கள் தெய்வ காரியங்கள் எல்லாம் பண்ணும்போது அது எல்லாத்துக்கு ஸ்வர்க பிராப்தி இவனுக்கு இல்லை. இப்போது அப்படின்னா புண்ணிய பிராப்தியும் அவ்வளோ இல்லை, ஸ்வர்க பிராப்தி இல்லை. இங்கே ஞானத்துக்கு வந்துட்டா சரி, இங்கே ஞானம் இவனு அடிஞ்சான யோகத்தின் அடிஞ்சானன்னா யோக பிரஷ்டன் ஆயிட்டான், சாதிக்கலை இன்னும். இங்கே அதை விட்டுட்டு வந்துட்டேன், இதையும் சாதிக்க முடியல. அதனால் ஞான பலரூப மோட்ச பிராப்தியும் நாஸ்தி. பாருங்க,
ஸ்வர்க்கமும் சுகமும் ஏதாவது மேல லோகங்களோ கர்ம பலத்துக்கு வர, ஓகே, நான் கர்ம யோக சொல்லலை, கர்ம யோகம்னா ஞானம் பக்கத்தில் வந்துட்டோன்னு அர்த்தம். ஸோ காமிய கர்மங்கள் அப்படி சொல்லணும். அதனால் வர பிரயோஜனங்களும் பித்ருலோகமோ ஸ்வர்கலோகமோ அது எல்லாமே அதையும் வராமல் ஆயிடுது. என்ன பண்ணல, அங்கே கொஞ்சம் பண்ணிட்டு விட்டுட்டு இங்கே வந்துட்டா இந்த ஞானவனை ஓடி ஓடி கிளாஸுக்கு வர. ஆனால் இங்கே ஞானமும் ஃபுல்லாக யோகஸ்திதியும் ஏற்படலை அப்படின்னா மோட்சமும் இல்லாமல் ஆயிடுது. இப்படி அப்பிரதிஷ்டனாக இருக்கிற, ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாரு. அப்பிரதிஷ்டா 2வது வரியில் பாருங்கோ. அப்பிரதிஷ்டா இங்கே கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன், ஹே மகாபாஹோ இவன் விமூடன்னா இன்னும் டெல்யூடாகவே இருக்கான், இல்லை டெல்யூட் ஆயிட்டான். நடுவில் இதுக்கு சுவாமிஜி என்ன சொல்லுவார்னா, சந்நியாசம் எடுத்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் கூட ஞான மார்க்கம் வந்து எல்லாம் ஆனதுக்கப்புறம் கூட நிறைய பேர் வந்து அந்த ஸ்வரூப ஞானத்துக்கு ஈடுபடாமல், சரியா, ஞானம் வந்ததுக்கப்புறம் நீ சந்நியாசம் எடுத்துக்கிறியா குருஸ்தனாக இருக்கிற, எப்படி, இதுக்கு சம்பந்தம் இல்லை, என்னதான் பண்ணுறோம். அப்போது அந்த மாதிரி வந்து கூட சந்நியாசமனே வந்து கூட எல்லாம் விட்டுட்டு வந்து கூட இங்கேயும் திரும்பி இன்னொரு சம்சாரத்தை உருவாக்குறாங்களே. அதனால தான் நிறைய வாட்டி சுவாமிஜி வந்து ஆசிரமங்கள் அது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பேசுவார். கிரிட்டிசைஸன் இல்லை அப்படின்னு, ஆசிரமங்கள் இல்லைன்னா எப்படி சார் லோகத்தில் தேவையானா அந்த பாயிண்ட்டு சொல்லி சமர்த்தனம் பண்ணக்கூடாது. இஃப் யூ மீன் பிஸ்னஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ணா அதில் தான் ஈடுபடணும். அதுக்கப்புறம் வந்து சன்னியாசம் எடுத்துக்கின அப்புறம் திரும்பி பாலிடிக்ஸ்னே சன்னியாசம் எடுத்ததுக்கப்புறம் பெரிய ஆசிரமம் கட்டிட்டு அப்புறம் என்னடா கடைசியில்னா மெயின்டைனிங் த கிச்சன் இந்த ஆசிரமம். அது ரொம்ப தப்பாக சொல்லலை. அசல் பர்பஸ் என்ன, வந்த என்ன அது, அதனால தான் ரமணர் என்ன சொல்ற, வந்த வேலை பார்வோய், எல்லாம் விட்டுட்டு இங்கே நீ அங்கே இருந்துட்டு இப்போ இங்கே வந்து மோட்சத்துக்கு ஞான நிஷ்டைக்கும் பிரயத்தனம் பண்ணல. ஏன்னா காவி கலர் போட்டு சன்னியாசானம் மாத்திரான ஞானம் வந்துச்சு வந்துருவனே கேரண்டி இல்லைங்க. ஸ்ரவணம் சாஸ்திர அத்தியனத்திலேயே ஈடுபட்டு இருந்தால் தவிர திரும்பி இங்கே வந்துட்டு திரும்பி கர்மங்கள் பூஜைகள் கோவில்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்து அப்போது உன்னோட குடும்பத்தில் நீ நல்லா பார்த்துக்கிட்டு அங்கே ஏதோ உன்னுடைய புண்ணியம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் நீ உனக்கு ஸ்வர்க்கம் ஏதாவது நல்ல அதையாவது கிடைச்சிருக்கும், அப்படி போகலாம். அதையும் ஆனால் இங்கே இதுவும் கிடைக்கல. அப்போ எதுக்காக இங்கே வருவோம், அதான் கோல் என்னன்னு தெரியல, வந்துடுவோம் ஆனால் மறந்துடுறோம். அதனால் இப்படி அப்பிரதிஷ்டனாக இருக்கிற, அப்படின்னா ஸ்திரமாக அதில் நிற்காதவன் வந்து அப்பிரதிஷ்டா, ஓகே, ஏ மகாபாகோ இவன் வந்து அவனுக்கு இன்னும் ஃபுல் கமிட்மெண்ட்டு முக்கியம் என்னான்னு தெரியும், விமூடனாகவே இருக்கிறான், டெல்யூடட். இன்னொன்று வந்து அந்த கடைசியில் வாழ்க்கை முடியும் போது திரும்பி இவனுக்கு வந்து அந்த ஆசிரமம் அப்புறம் பணம் இந்த விஷயங்கள் மேலே யோசனை இருக்குன்னு வச்சுங்கோ. அது கிரகஸ்தனாகனா சரிது, சில்ட்ரனு கிராண்ட் சில்ட்ரன் பற்றே நினச்சிட்டே சரீரம் உயிர் விட்டுட்டா திரும்பி அந்த வீட்டில் ஏதோ ஒரு விதமாக நம்ம பிறக்க வேண்டியிருக்கு. இது அவ்வளோ சத்தியம் சாஸ்திரம் கர்ம சித்தாந்தத்தில். அதனால் இங்கே சன்னியாசமணி வந்து ஆசிரமம் கட்டிக்கிட்டு இதில் இருந்துக்கிட்டு அப்புறம் அதிலேயே இருந்து அது சிந்தனை பண்ண அந்த பரத சரித்திரத்தில் மானா பிறந்த மாதிரி ஆகிடும். அதனால் இவனுக்கு வந்து அப்பிரதிஷ்டன் ஆகிட்டான். அப்படிப்பட்டவன் வந்து மேலே லெவலில் இவன் பிரம்மண பற்றினா இந்த பிரம்மன்னு தெரிஞ்சுக்கணவனே இந்த ஞான மார்க்கத்தில் இவன் டெல்யூடடாகவே இருக்கான், ஏமாந்து போயிட்டான், இன்னும் பலத்தினை பூர்ணமாக அடையாமல் முடிஞ்சு போயிடுச்சு வாழ்க்கை. அப்படி ஆனவனுக்கு கஷ்டித்து இந்த கேஸ் அவனுக்கு வந்து உபய விப்ரஷ்டா, அந்த வார்த்தை இங்கே மேலே உபய விப்ரஷ்டன், இவனை கர்மயோகத்துலேயும் கர்மத்திலையும் எது சாதிக்கலை, இங்கே ஞான யோகத்துக்கு வந்து இங்கேயும் எதுவுமே சாதிக்கலை, நடுலையே முடிஞ்சு போச்சு.
அப்படி உபயத்துக்கு ரெண்டுத்துக்கு கட்டாதவன் ஆயிட்டான் இப்போ. அப்படி இருக்கிற இவன் வந்து ஒரு ஆகாயத்தில் உதாரணம் சொல்கிறேன், ஆகாயத்தில் ஒரு மேகம் வந்து காற்றுனால எவ்வளோ கனமாக முதல்ல கூடியிருக்கிற அந்த மேகம் வந்து காற்று நல்லா வீச 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 அப்படியே பிரிஞ்சு 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 அதோட ஷேப் எல்லாம் போயிடும். அப்ர இவ சின்னம் அப்படின்னா எல்லாம் அது தூள் தூளாகி காணாமல் போயிடுவானா. ஓகே, உபய பிரஷ்டா சின்னம் இவ நஷ்யதி. அப்ர இவ சின்னம் அப்ர இவ நஷ்யதி, as like the cloud is just disappeared அங்கே அந்த காற்றுனால. அப்படி இவனும் யோக செலித்த மானசனால இப்படி ஒன்றுக்கு லாய்க்கில்லாத ரெண்டு கட்டவன் ஆயிடுறானா, இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. சரியா, அப்படி ஆயிடுவானோ அப்படியானே சந்தேகம் கேட்குறான். சரியா, அப்போது பகவான் என்ன பதில் கொடுக்குறார்? 39வது ஸ்லோகத்தில் பகவான் ஓகே இல்லை 39ல் முடிவு பண்ணுறார் அர்ஜுனனுடைய கேள்வி. அர்ஜுனன் வந்து அந்த கேள்வியின் முடிவு பண்ணுறார். எதுக்காருன்னா படிக்கிறோம், ஏதன்மே சம்சயம் கிருஷ்ணா சேத்துமர்ஹஸ்ய சேஷதः த்வதன்ய சம்சயஸ்யாஸ்ய சேத்தான உபபத்யதே. ஸோ நான் தேவையில்லாமல் உனக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இங்கே நீ வந்து என்னமோ டீச்சிங்கு கிளாஸை சொல்லி கொடுத்துட்ருக்க, ஞானம் வந்த மாதிரி ஒன்றும் தெரியல, வரும் வந்த மாதிரி தெரியல, வருமோன்னு கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரி இதுக்கு முன்னாடியாவது பூஜா புனஸ்காரம் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு பரிகார பிராயச்சித்த கர்மங்கள் கோவில் கோபுரங்கள் தீர்த்தயாத்திரன்னு சுற்றிட்டுருக்கு. இப்போ அதையும் விட்டுட்டு நான் இங்கே கிளாஸுக்கு வந்து சிரவணம்னு சொல்லிட்டு சாஸ்திரம் ஈடுபட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் ஊகிச்சுக்கிறானா மனசில் நம்மளை மாதிரி. அதனால் இது நிஜம் இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரியல. அதனால் என்ன பயப்படுறான், உள்ள பயம், நான் ஒன்றுக்கு இல்லாய்க்காமல் இப்படி எப்படி நஷ்ட போயிடுவானோன்னு சொல்லி பயத்தோட, ஹே கிருஷ்ணா ஒழுங்கா சொல்லப்பா, இங்கே பாருங்க திரும்பி, ஹே கிருஷ்ணா சொல்லி என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்த இந்த சந்தேகம், ஏதன்மே சந்தேகம் ஏதத்மே சம்சயம் சம்சயம் ஹே கிருஷ்ணா சேத்தும் ஓகே நீக்கிறதுக்கு அபநேத்தும் சேத்தும் சால்வ் பண்ணுறதுக்கு தீர்த்துறதுக்கு சந்தேகத்தினே அசேஷதன பூர்ணமாக என்ன சந்தேகத்தினை தீர்த்துறதுக்கு தகுதி இருக்கிறவனு நீ தவிர இன்னொருத்தர் யாருமே இல்லைப்பா. त्वद् अन्यः சம்சயஸ்ய அஸ்ய சேத்தா, அந்த சம்சயத்தினை எனக்கு ஏற்பட்ட இந்த சம்சயத்தினை இது சொல்கிறேன் பாரு, நீ தவிர இன்னொருத்தர் அப்படின்னு அர்த்தம் என்ன? வேறு எந்த ருஷி எந்த தேவதா நம்ம அப்படி எடுத்துக்கணும் பாருங்க. பகவான் நேராக சொன்ன பகவத்கீதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் சமாதானம் கிடைக்கல, வாழ்க்கை சாந்தமாகலை மனசுன்னு சொன்னால் அப்புறம் எங்கே போய் என்ன செஞ்சு ஆகும்? அதனால் வேறு தேவதா பூஜை, ஒரு பாத பூஜை பண்ணுற குருவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன்னு நடக்குமா? உனக்குள்ளே கொஞ்சம் வினயம் வரலாம், ஸ்ரத்த வரலாம், ஞானம் எப்படி வரும்? அதனால் சேத்தா ந உபபத்தியதே, யாருமே இதுக்கு ஈடு கிடையாது, நீதான் இந்த சந்தேகத்தை தெரியும். ஆனால் அப்படி கான்ஃபிடென்ஸ் இருக்கு பாருங்கள், அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அர்ஜுனன் கிட்ட. அப்படி இருந்ததுனால தான் அங்கே கூட ஒரு வாட்டி 2வது அத்தியாயத்தில் கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவகானே கை கட்டி நான் சிஷ்யனு நீ குரு எனக்கு டீச் பண்ணன்னா. அதனால் நடுவில் இப்படி சந்தேகம் வந்து மனசு கொஞ்சம் அப்படி இப்படி அசைகிறது அப்படின்னா ஆடுறதுன்னா கூட நம்ம என்ன பண்ணோம், குருவே எனக்கு பரமாத்மானு கால் பிடிச்சிக்கணும், பகவானுடைய பாதங்களை பிடிச்சிக்கணும், உண்மையாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டா எனக்கு எல்லாத்துக்கும் வழி நீதான் காட்டணும், நீதான் பண்ணுற, நீதான்னு சொல்லிட்டு உண்மையாக அப்படி இருந்த அப்போது நமக்கு குரு சாஸ்திரத்துடைய சப்போர்ட்டு கிடைக்கும்.
அப்புறம் அது விடக்கூடாது, கடிச்சதுக்கப்புறம் விடக்கூடாது. கடிச்சதே துர்லபம்னு சொன்னார் விவேக சூடாமணியில். அதனால் யூ ஆர் த ஓன்லி பர்சன். எனக்கு இல்லைன்னு நான் இந்த த்ரிசங்கு மாதிரி ஆயிடுவானோ. இதான் உபயபிரஷ்ட. ஓகே, சின்ன அப்ரமிவ. த்ரிசங்கு அப்படி தானே, அப்படி ஆகக்கூடாது. எனக்கு சந்தேகமாக இருக்கு, பயமாக இருக்கு, கிருஷ்ணா நீ பதில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறான், வேண்டிக்கிறான். அதுக்கு பதில் பகவான் அடுத்த வாரம் கொடுப்பார். அதனால இப்போது பயப்படாமல் வீட்டுக்கு போய் அடுத்த வாரம் கிளாஸுக்கு வாங்கோ. என்ன பகவான் ரொம்ப ஆதரவாக அப்படி முதல்ல என்ன சொல்கிறான்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அனுப்புகிறேன். கவலைப்படாத அர்ஜுனா, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் நஷ்டம் பெருசாக ஆகாது, லாபந்தான். சரியா? தைரியம் வந்துச்சா? சம்மத்து தானே, நல்ல பையன் தானே. அடுத்தது கேட்கலிக்கிறியா? சொல்கிறேன், அடுத்த வாரம் வா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.